இஸ்ரேல் ராணுவம் ஈரானின் ராணுவ மற்றும் அணுசக்தி திட்டத்தின் மீது திடீர் தாக்குதலை தொடங்கிய 5 நாட்களுக்கு பிறகு ஈரானின் தலைநகரில் தனது வான்வழி தாக்குதல்களை விரிவுபடுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை தெஹ்ரானையும் மேற்கு ஈரானில் இஸ்ரேல் முத்திரை குத்திய ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைநகரில் வசிப்பவர்களை உடனடியாக வெளியேறுமாறு எச்சரித்த ஒரு அச்சுறுத்தல் செய்தியினையும் வெளியிட்டார். ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்க முடியாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார். கனடாவில் நடந்த 7 பேர் கொண்ட குழு உச்சி மாநாட்டிலிருந்து முன்னதாகவே வாஷிங்டனுக்கு திரும்பிய ட்ரம்ப் நேற்று திங்கட்கிழமை தனது எக்ஸ் தளத்தில் இதனை கூறினார். அனைவரும் உடனடியாக தெஹ்ரானை காலி செய்ய வேண்டும் என்ற எச்சரிக்கையினை அவர் உடனடியாக விடுத்தார். முன்னதாக தெஹ்ரானில் உள்ள ஒரு சுற்றுப்புற தளத்தில் வசிக்கும் சுமார் 3,30,000 மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேலிய ராணுவம் அழைப்பு விடுத்திருந்தது. ஈரானின் தலைநகரம் மத்திய கிழக்கின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. சுமார் 10 மில்லியன் மக்கள் வசிக்கும் ஒரு நகரமாக அது காணப்படுகின்றது. அதன் மக்கள் தொகை இஸ்ரேலின் மக்கள் தொகைக்கு சமமாக காணப்படுகின்றது. போர் தொடங்கியதிலிருந்து மக்கள் தப்பி ஓடி வருவதாக கூறப்படுகின்றது. ஈரானின் உயர்மட்ட இராணுவ தலைவர்கள், அணு விஞ்ஞானிகள், யுரேனியம் செறிவூட்டல் தளங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் ஆகியவற்றின் மீது அதன் விரிவான தாக்குதல் மற்றும் அதன் நீண்டகால எதிரி அணு ஆயுதத்தை உருவாக்குவதை தடுக்க அவசியம் என்று இஸ்ரேல் கூறுகின்றது. செவ்வாய்க்கிழமை முதல் இந்த தாக்குதல்களில் குறைந்தது 224 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஈரான் இஸ்ரேல் மீது 370க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஏவி பதிலடி கொடுத்துள்ளது. இதுவரை இஸ்ரேலில் 24 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்று சர்வதேச செய்திகள் கூறுகின்றன. செவ்வாய்க்கிழமை ஈரான் புதிய ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாகவும் வடக்கு இஸ்ரேலில் வெடிச்சத்தங்கள் கேட்டதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது. இதேவேளை ஈரான் வான்வெளி முழுவதும் தற்பொழுது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஈரானிடம் நல்ல வான ஊடுருவல்கள் மற்றும் பிற தற்காப்பு உபகரணங்கள் ஏராளமாக இருந்தன. ஆனால் அவற்றை அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுடன் ஒப்பிட முடியாது. அமெரிக்காவை விட வேறு யாரும் இதனை சிறப்பாக செய்யவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை ஈரானிய உயர்மட்ட தலைவர் என்று அழைக்கப்படுபவர் எங்கு மறைந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும். அவர் ஒரு எளிதான இலக்கு, ஆனால் அங்கு பாதுகாப்பாக இருக்கின்றார். நாங்கள் அவரை வெளியே எடுக்கப் போவதில்லை, அதாவது அவரை கொல்லப் போவதில்லை, குறைந்தபட்சம் இப்போதைக்கு அல்ல என்று சொல்லலாம். ஆனால் பொதுமக்கள் அல்லது அமெரிக்க வீரர்கள் மீது ஏவுகணைகள் வீசப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை. எங்கள் பொறுமை குறைந்து வருகின்றது என்று மிக கடுமையாக எச்சரித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.